விவசாயம் பண்ணக்கூடாது. இந்த நாடு அடுத்தவன்ட்ட கையேந்தி நிக்கணும். அப்பதான் விவசாயியோட அருமை தெரியும். நீ சம்பாதிச்சு நீ சுத்தி எடுத்துட்டு போயிட்ட. உன் முன்னாடி புள்ளி நல்லா இருக்கு. நாங்க என்ன பண்றது? நாங்க ஓட்டு போட்டு தானே ஏமாறுறோம். இப்ப எம்எல்ஏ மட்டும் என்ன பண்ணிட போறாரு? எப்பயாவது ஒரு தடையாவது மக்களை சந்திச்சிருக்காரு சொல்லுங்க. நாங்க இந்த முடிய மொட்டை அடிச்சிட்டு போயிடுறோம். மனு எழுதி கொடுத்தாலும் தூக்கி போட்டுடுவாங்க. குறையெல்லாம் என்னைக்கு கேட்டு வந்தாங்க. நன்றி தெரிவிக்கிறது கூட தெருவுக்கு வர்றது இல்ல. தமிழன் வீர தமிழன் தலைமை தாங்கும் ஒருவன் துயரம் நேர்ந்த இடத்தில் தோழன் தோள் கொடுப்பான். கடலை போல இருப்பான், அடிமை விலகை உடைப்பான், தன்னிழலை கூட மிதித்தால் நெற்றிக் கண் திறப்பான். தமிழன் வீர தமிழன் தலைமை தாங்கும் ஒருவன் துயரம் நேர்ந்த இடத்தில் தோழன் தோள் கொடுப்பான். கடலை போல இருப்பான், அடிமை விலகை உடைப்பான், தன்னிழலை கூட. ஓட்டு கேட்கறதுக்கு வருவாங்க ஓட்டு போடுங்க, நான் இதை செய்யறேன் அதை செய்யறேன். அப்புறம் வர மாட்டாங்க. ஏதோ ஒரு வேலை போட்டு ஒரு கை தொழில் அது இது செஞ்சு கொடுக்கலாம். இந்த தொழிலை செஞ்சா இன்னும் இருக்கிறவங்கன்னு நான் எங்களாட என்ன அடிப்படை ஏழை இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு எல்லாம் இப்படியே செய்யலாம். செஞ்சு ஒரு உற்பத்தி ஆகி அவங்களே ஒரு மக்களா வாழ வைக்க. ஜெயிச்சுட்டாங்கன்னா போயிட்டே இருப்பாங்க. நம்மள மதிக்கவே மாட்டாங்க. திரும்ப மறுபடியும் ஓட்டு கேட்க தான் வருவாங்க. மனு எழுதி கொடுத்தாலும் தூக்கி போட்டுடுவாங்க. வீட்டுக்கு கட்டி 15 வருஷம் அது ரிப்பேர் ஒர்க் வீடு வந்து அந்த பழுது பாக்குறதுக்கு வந்தது 2024 வந்தது. 5 வருஷமா ஆகுது. எந்த நடவடிக்கையுமே கிடையாது. மக்களுக்கு நல்லதை நின்று செஞ்சா நீங்க கண்டிப்பா ஜெயிக்கலாம். 5 வருஷம் முடிஞ்சு போச்சுன்னா திருப்பி அந்த பக்கம் அப்பதான் ஓட்டு கேட்க வந்து கும்பிடுறாங்க. நீ சம்பாதிச்சு நீ சுத்தி எடுத்துட்டு போயிட்ட. உன் முன்னாடி புள்ளி நல்லா இருக்கு. நாங்க என்ன பண்றது? நாங்க ஓட்டு போட்டு தானே ஏமாறுறோம். மாட்டு வண்டியில மணல் இல்லைன்னா இப்ப நம்மளாட்டம் உள்ள வசதி வாய்ப்பு குறைஞ்சவங்க கண்டிப்பா அவங்க பயனடைவாங்க. ஜாதி கட்சி இது ரெண்டும் கிடையாது. பொதுவான மக்களா ஒரு ஆள் வந்தா ஏத்துக்குவீங்களா? ஏத்துக்குவீங்களா? சரிம்மா, ரொம்ப நன்றி. நீ பயப்படாத போயிட்டே இரு. தெருவுல இருந்து பாதி தூரம் தானே ஏரியா, அதுக்கப்புறம் எரியாது. அதுக்கப்புறம் இருக்கு. நான் எம்எல்ஏவுக்கு நிக்கிறேன். நில்லு. நீ உன் சின்னம் வந்ததுன்னா நான் போடுறேன் ஓட்டு. எங்க குடும்பமும் போடுறோம். தண்ணி தான் வடிகால் கண்ணி போகாம இருக்குது. மழை பெய்யுங்க தண்ணி தங்கி போகாது. வேற குடிநீர் காலைல 1 ஹவர் ஈவினிங் 1 ஹவர் வருது. அதுக்கப்புறம் தண்ணி வர மாட்டேங்குது. இந்த ரோடு தண்ணி தங்குது. ரோடு வசதி தான் போடலாம். கரண்ட் வசதி காத்தடிச்சா வராது. சுடுகாட்டுக்கு போற பாதை எத்தனையோ கவர்மெண்ட் வந்துச்சு. ஏடிஎம்கே ஆண்டு பார்த்துச்சு, திமுக ஆண்டு பார்த்துச்சு. இந்த ரோட்டை பத்தி அவங்க பெருசாவே நினைக்கிறது இல்லை. பிடபிள்யூ உள்ளவங்க ஏன்னா அவங்க குடும்பம் அங்க நடக்க போறது இல்லை. விவசாய குடும்பம் எங்களை மாதிரி உள்ளவங்க ஆடு மாடு விட்டு போறவங்க தான் ரொம்ப கஷ்டப்படுவோம். ஒரு புணம் விழுந்தால் கூட யாரையாவது தூக்கிட்டு போகணும்னா அதை தூக்கிட்டு போறதுக்கு ஆள் வர மாட்டான். வண்டியில வச்சுட்டு போறதுக்கு ஆள் வராது, வண்டியும் வராது. ஏன்னா அவ்வளவு சிரமப்பட்டு இருக்கிற எம்எல்ஏட்டையும் சொல்லியிருக்கோம், எவ்வளவு மனு எல்லாம் கொடுத்துருக்கோம், மந்திரிட்டி மனு கொடுத்துருக்கோம். அது அதுக்கான வேலை எப்ப நடக்க போகுது என்னன்னு ஒண்ணுமே தெரியல. நீங்க எப்படி கேக்குறீங்களோ அப்படிதான் அவங்களும் கேக்குறாங்க. அதை நம்பிதான் நாங்க அவங்க சொல்ற வாக்குறுதியை நம்பிதான் ஓட்டு போடுறோம். வாக்குறுதி நிறைவேற்றலையே. குறையெல்லாம் என்னைக்கு கேட்டு வந்தாங்க. நன்றி தெரிவிக்கிறது கூட தெருவுக்கு வர்றது இல்ல. இப்ப எம்எல்ஏ மட்டும் என்ன பண்ணிட போறாரு? எப்பயாவது ஒரு தடையாவது மக்களை சந்திச்சிருக்காருன்னு சொல்லுங்க. நாங்க இந்த முடிய மொட்டை அடிச்சிட்டு போயிடுறோம். விவசாயிகளுக்காக ஏதாவது பார்ட்மெண்ட் பேசிருக்காருன்னு சொல்லுங்க. ஒண்ணு கிடையாது. வேஸ்ட் அவ்வளவுதான். எந்த ஜாதி சம்பந்தம் மட்டும் கிடையாதுண்ணே. தனியா சுயேட்சையா தான் நிக்கிறேன். நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்கண்ணே? நின்னா ஓட்டு போடுவோம். சரி, ரொம்ப நன்றிண்ணே. கண்டிப்பா நிக்கிறேண்ணே. ஓகேண்ணே. இல்ல விளைச்சல்லாம் பரவாயில்லையா? விளைச்சல் பரவாயில்லைங்க. விளைச்சலும் பரவாயில்ல, எல்லாம் பரவாயில்ல. செலவு அதுக்கு தகுந்தபடி செலவும் ஆகிட்டு இருக்குது. ஆயிரத்துக்கு சரியா அட்டைக்கு எப்படி சரியா தான் போவோம். ஒன்னும் மிஞ்சிலாம் வராது. நடந்த கூலி கூட நடக்க ஆகாதுன்னு நினைக்கிறேன். நான் விவசாயம் பண்ணக்கூடாது. இந்த நாடு அடுத்தவன்ட்ட கையேந்தி நிக்கணும். அப்பதான் விவசாயியோட அருமை தெரியும். 500 மூட்டை போடுறான். பிசி மதிக்கிறாங்களா? வாட்ச்மேன் மதிக்கிறா? அப்படியா மூட்டை ஒரு ஆளுங்களை மதிக்கிறாங்களா? விவசாயம் மதிக்கிறாங்க. விவசாயம் எங்க மதிக்கிறாங்க? விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன் தான். விவசாயம் சொல்லி யாரா மதிக்கிறாங்களா? எந்த இடத்துல விவசாயிக்கு மதிக்காத உண்டா? விவசாயத்தை அதிகம் உற்பத்தி பண்றோம். அதை வித்தா போதுங்கிற நிலைமைக்கு வந்துட்டோம் நம்ம. கண்டிப்பா. அதனால அவன் ஏறி மிதிக்கிறாங்க நம்மள. அவன் வீடு தேடி வந்து நம்மள பொருள் கேட்டானா நமக்கு அதோட அருமை அவனுக்கு தெரியும். நம்ம சந்தைக்கு வந்து நிக்கிறோம். நம்மள எப்படி அவன் மதிப்பான்? விவசாயம் அழியுது, விவசாயம் அழிஞ்சுக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் முன்னாடி காமராஜர் எம்ஜிஆர் இருந்தப்ப யாராச்சும் ஒரு ஆள் விட்டா பாக்குறதுக்கு இன்னைக்கு இருக்கலாம். யாரும் வராங்க? ஏன் வரணும்? அரசியல் வரவங்க எதுக்காக வராங்க? அரசியலுக்கு அவங்க பணத்தை காப்பாத்திக்கிறதுக்கு வராங்க. மக்களுக்கு பொது செய்யறது எந்த அரசியல் வந்துருக்காங்க? அன்னைக்கு ஜாதி பார்க்க மாட்டாங்க, காலோட கும்பிட்டு விடுவாங்க, வயசு பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு தேவை அன்னைக்கு எப்படியே மக்களை கவரணும், ஓட்டு வாங்கணும். ஜெயிச்ச அப்புறம் ஏன் பாக்குறாங்க? அப்புறம்லாம் அவங்க வீட்டு வாட்ச்மேனோட நம்ம சந்திக்க முடியாது. வேட்பாளர் சந்திக்கிறது அப்புறம் அந்த வாட்ச்மேனோட பார்க்க முடியாது. அதுக்கு முன்னாடி 2 நாய் கட்டி வச்சிருப்பாங்க. பொதுமக்களாக உங்கள்ல இருந்து அந்த மாதிரி ஒரு ஆள் வரவேற்கணும். இன்னும் ஓட்டு கேட்கறது வருவாங்க. ஓட்டு வாங்கினாங்க போடுறோம், போட்டோம். இதை செய்ய கிடையாது. ஒரு பீலி மாரி எடுத்து விட்டாங்க. தண்ணியே கிடையாது. எனக்கு சாலை தான் கொஞ்சம் சரி பண்ணும். இந்த இதுல இருந்து பொண்ணாத்துக்கு போறப்பாதான் கொஞ்சம் சரி பண்ணும்.
பொண்ணாத்துல ஆத்துல குளிக்கிறது படுதல் கட்டி கட்டினாங்க அதெல்லாம் வீணா பிடிச்சா பிறகு யாரும் என்னன்னு பாக்கல. உனக்கு என்ன தேவை? கிரவுண்ட் ஒண்ணு விளையாட விளையாடுறதுக்கு உனக்கு கிரவுண்ட் தேவை. ஆமாண்ணா. கிரவுண்ட் பண்ணி கொடுத்தா ஓகேவா? ஆனா ஒழுங்கா படிக்கணும். சரியா? அண்ணா வரலாமா எலெக்ஷனுக்கு? எம்எல்ஏ நிக்கலாமா? ஜெயிச்சிருவோமா? சரி ஓகே. ஜெயிச்சிருவோம்ல? சரி ஓகே. தேங்க்யூ.